சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள சீனிவாசபுரம் குடியிருப்பில் சிதிலமடைந்த வீடுகளை இடிப்பதற்கு முன் தங்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று குடியிருப்பு வாசிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, தற்போது குடியிருப்பு வாசிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இன்று பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்ட அந்த வீடுகளை எல்லாம் கணக்கெடுக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. காலை முதற்கொண்டே அதிகாரிகள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 45 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டிடங்கள் அனைத்திலுமே படிக்கட்டுகள், சுவர்கள், மேற்தளங்கள் என அனைத்துமே சிதிலமடைந்து காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டினுடைய அந்த மேல்தளம், அதாவது பால்கனி என்று சொல்லக்கூடிய அந்த இடம் விழுந்து 23 வயது வாலிபர் கடந்த வாரம் உயிரிழந்தார். இந்த ஒரு செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருந்தது. அந்த குடிசை மாற்று வாரியத்தில் கட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு வீட்டிற்குள் சென்று பார்த்தாலுமே அந்த வீட்டினுடைய நிலைமை மிகவும் ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறது. ஒரு குடும்பமாக எப்படி இந்த மாதிரியான வீடுகளில் எல்லாம் மிகவும் மக்கள் துயரப்பட்டு வாழ்கிறார்கள் என்ற மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த 2000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் என்றே கூற முடியும். இந்த நிலையிலே இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட வீடுகளை எல்லாம் அகற்றக்கூடிய அந்த பணியிலே அதிகாரிகள் அந்த வீடுகளை எல்லாம் கணக்கெடுக்கக்கூடிய அந்த நிகழ்வை காலை முதற்கொண்டு நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தங்களுக்கு எந்தவித ஒரு அறிவிப்பையுமே அதிகாரிகள் தரவில்லை என்றும், மேலும் புதிய வீட்டுக்கான உத்தரவாதம் அளிக்காமல் வீட்டை காலி செய்ய சொல்லி அதிகாரிகள் வற்புறுத்துவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் திமுக அரசு மீது குற்றம் சாட்டி வருகிறார்கள். மேலும் தங்களுடைய வாழ்வாதாரமே கடலுக்கு அருகில் தான் இருக்கிறது, எங்களுக்கு மாற்று இடம் கொடுத்து வேறு ஒரு இடத்திற்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் கூட எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக நசுக்கப்படும் என்ற அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி காலை முதற்கொண்டே மக்கள் மிகவும் ஒரு வேதனையில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மாற்று இடம் என்னவாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பு மக்களுக்கு இதுவரையுமே சென்று சேரவில்லை. மேலும் அவர்களுக்கு எந்த ஆண்டில் இந்த வீடுகள் எல்லாம் இடித்து மீண்டும் கட்டித்தரப்படும் என்ற ஒரு அறிவிப்புமே மக்களுக்கு சொல்லாமல் அவர்களுடைய முக்கிய ஆவணங்களான ஆதார் கார்டு, போட்டோ முதற்கொண்ட முக்கிய ஆவணங்களை எல்லாம் அதிகாரிகள் கேட்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மேலும் அரசாங்கத்திடமிருந்து தெளிவான பதில்கள் வரும் வரை தங்களிடமிருந்த எந்த ஒரு ஆவணத்தையுமே அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம் எனவும் அவர்கள் மிகவும் தெளிவாக கூறுகிறார்கள். குடும்பமாக 40-50 ஆண்டுகளாக இந்த பகுதியில் நாங்கள் வசித்து வருகிறோம். மழை காலங்களில் மிகவும் சிரமப்பட்டு வருகிறோம், புயல் காலங்களில் மிகவும் சிரமப்பட்டு வருகிறோம். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினரும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி எங்களை வந்து பார்க்க அவர்கள் வரவில்லை என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் பதிவு செய்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.